நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ரீசெண்டா எனக்கு ஒரு என்கொயரி ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வயசு 30. அவர் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானை பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தாரு. ஆக்சுவலா அவர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா, இப்ப அவருக்கு 30 வயசு, ஒரு 60 வயசுக்கு மேல அவர் ரிட்டையர் ஆகிறாருன்னு அவரு அசீவ் பண்ணி இருக்கிறாரு. ஸோ ஒரு 30 வருஷத்துக்கு எனக்கு டேர்ம் பிளான் போட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நான் ஜீவன் அமர்ல 30 வருஷத்து டேர்ம் போட்டு கொடுத்து ஒரு 12,400 ரூபாய் கட்டுங்க. ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு உங்களோட வயசுக்கு அந்த பிரீமியம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பிளான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அவர் யோசிச்சு பார்த்துட்டு, சார் நான் ஒரு 3,72,200 ரூபாய் பக்கமா கட்டுறேன் இந்த பிளானுக்காக. சப்போஸ் எனக்கு ரிஸ்க் எதுவும் அந்த 30 வருஷத்துல ஏற்படல. ஸோ நான் கட்டின போனா எனக்கு திரும்பியே வராதே சார். இதுக்கு எதனா வேற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா சார்? அவரே அதையும் சொன்னாரு. எல்ஐசியில ஜீவன் கிரண் ஒரு பாலிசி வந்துருக்குமே சார். நம்ம கட்டின அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியமா நமக்கு எதுவும் ரிஸ்க் ஆகலைன்னா கிடைச்சிருமே. அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் அதுக்கும் ஒரு கொட்டேஷன் கொடுத்துருந்தேன். அதே 30 வயசு உள்ள நபரு 50 லட்சம் ரூபாய் அதே ரிஸ்க் அவருக்கு எடுத்தாரு அப்படின்னா, ஜீவன் கிரண் பாலிசியில 23,000 ரூபாய் இயர்லி பிரீமியமா கட்டுங்க. ஒரு 30 வருஷத்துக்கு கட்டுங்க. இன்கேஸ் எதுவும் ரிஸ்க் ஆகாத பட்சத்துல அந்த 30 வருஷம் டேர்முக்கு அப்புறம் நீங்க கட்டின பிரீமியம் ஜிஎஸ்டி எல்லாம் கழிச்சது போக 6,61,000 ரூபாய் உங்களுக்கு கிடைச்சிடும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலா அவருக்கு இந்த பிளான் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. எப்படியும் ஜீவன் அமர்றதை விட இதுல பிரீமியம் ஜாஸ்தி தான். ஒரு 10,000 ரூபாய் பக்கமா அதிகமா பிரீமியம் கட்டுறாரு. ஆனா அது 30 வருஷத்துக்கு அப்புறம் எதுவும் ரிஸ்க் ஆகல அப்படின்னா கட்டின அமௌண்ட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு ரிஸ்க் ஆகாத பட்சத்துல நம்ம கட்டின பணம் வேஸ்டா போயிருமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாரு. ஸோ அவருக்கு ஜீவன் கிரண் பாலிசி பிடிச்சிருந்துச்சு. எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. அவர் ஜீவன் கிரண் பாலிசி எடுக்கிறதா சொல்லிட்டாரு. எல்ஐசி அட்வைசரா நான் அவருக்கு ஒரு பிளான் சஜஷன் பண்ணணும் இல்லைங்களா? அவருக்கு நான் இந்த பிளான் சஜஷன் பண்ணேன். இந்த பிளான் சஜஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவரு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் ஆகி, ஓகே சார் நான் நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பிளான் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அது எனக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்கு நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். நான் இப்போ அவருக்கு என்ன பிளான் சஜஷன் பண்ணேன்ற சொல்றேன். ஸோ நான் எதை பேஸ் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, அவர் ஜீவன் கிரண்ல நான் வருஷத்துக்கு ஒரு 24,000 ரூபாய் கட்டிடுறேன் சார். அந்த 10,000 அந்த நார்மலா ஜீவன் அமர் எடுத்தாருன்னா அதே 50 லட்சம் 12,000 ரூபாய் கட்டினா போதும். ஜீவன் கிரண் எடுத்தாரு அப்படின்னா அதே 50 லட்சம் ரூபாய் ரிஸ்க் கவரேஜுக்கு 24,000 ரூபாய் கட்ட அவரு தயாரா இருக்காரு. ஸோ அதை பேஸ் பண்ணி சார் நீங்க ஜீவன் அமர் பிளானே எடுத்துக்கங்க. அதுக்கு ஒரு 12,400 ரூபாய் வருஷம் வருஷம் கட்டுங்க. அது போக எல்ஐசியில நியூ ஜீவன் ஆனந்த்னு ஒரு பாலிசி இருக்குங்க. பிளான் நம்பர் 915. அந்த பாலிசிய நீங்க ஜீவன் கிரண்ல எக்ஸ்ட்ரா கட்டுறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, ஒரு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய ஜீவன் ஆனந்த் பாலிசியில ஒரு 30 வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ நீங்க உங்களுக்கு ஜீவன் அமர் மூலியமா ஒரு 50 லட்சம் ரூபாய் கவரேஜ் கிடைக்கும். ஜீவன் ஆனந்த் பாலிசி மூலியமா உங்களோட வயசுக்கும் நீங்க கட்டுற பிரீமியத்துக்கும் ஒரு 2,65,000 ரூபாய் அடிஷ்னலா ஒரு சம்மசூர் ரிஸ்க் கவரேஜ் கிடைக்கும். ஸோ நீங்க அதை எடுத்துக்கங்க. அதை கட்டினீங்க அப்படின்னா 30 வருஷம் முடிவுல உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் எதுவும் ஏற்படலை, நீங்க மெச்சூரிட்டி வாங்க போறீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை என்னவா இருக்கும் தெரியுங்களா? 9,22,200 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் சார். அது மட்டும் தானா? அது கிடையாது. அது போக லைஃப் லாங் உங்களுக்கு ஒரு 2,65,000 ரூபாய் உங்களுக்கு ரிஸ்க் கவரேஜ் வந்துகிட்டே இருக்கும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ நார்மலா அவர் யோசிச்சு பார்த்தாரு. நம்ம ஜீவன் அமர்ல போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டுறோம். 30 வருஷம் கூடி ஒரு 3,72,000 ரூபாய் கட்டி இருப்போம். ரிட்டர்ன் எதுவும் கிடைக்காது. அதுவே ஜீவன் கிரண்ல போட்டோம் அப்படின்னா வருஷத்துக்கு 24,000 ரூபாய் கட்டுவோம். 6,76,500 ரூபாய் நம்ம கட்டி இருப்போம். ரிட்டர்ன் நமக்கு 6,51,000 ரூபாய் கிடைக்குது. அதுவே எல்ஐசி ஏஜென்ட் சொல்ற மாதிரி ஜீவன் அமரும் ஜீவன் ஆனந்தும் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 9,72,000 ரூபாய் கேஷா கிடைச்சிரும். அது போக 2,75,000 ரூபாய் லைஃப் லாங் கவரேஜ் கிடைக்கும். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 11 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு, கரெக்ட் சார் நீங்க சொல்றதையே நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு அவரு சொன்னாரு. ஸோ நீங்க இந்த பிளானை பத்தி என்ன யோசிக்கிறீங்க? இந்த பிளான் வந்து உங்களுக்கு
எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா அவரு வந்து ஒரு 7 லட்சம் ரூபாய் கட்ட தயாரா இருக்கிறாரு. 7 லட்சம் ரூபாய நான் 30 வருஷம் கழிச்சு வாங்கிக்கிறேன்னு சொல்ற அளவுக்கு அவர் தயாரா இருக்கிறாரு. அதனால அவருக்கு நான் இந்த பிளான் சஜஷன் பண்ணேன். அப்படி அவர் இந்த காம்போ பிளான்ஸ் எடுத்திருந்தாரு அப்படின்னா அவருக்கு கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பக்கமா ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும். ஸோ இது அவருக்கு ஓகேன்னு பட்டுருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த பிளான்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு இதே மாதிரி காம்போ பிளான்ஸ்ல ஒரு ஜீவன் ஆனந்தம், ஒரு ஜீவன் அமர் பாலிசியும் ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு லைஃப் கவர் வேணும் அப்படின்னா கீழே என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பாலிசி எடுத்து தரேன். கடைசி வரைக்கும் கூட இருந்து அந்த பாலிசிக்கு உண்டான சேவைகளை நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். எனக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான எல்ஐசி பாலிசியை நான் உங்களுக்கு சஜஷன் பண்றேன். இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. சப்போஸ் அவங்க எல்ஐசி பாலிசிஸ்ல இன்னும் எடுக்காம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் பிளானோட அவசியத்தை பத்தி சொல்லி புரிய வைங்க. நீங்களா ஒரு 4-5 பேரா சேர்ந்து வாட்ஸ்அப் கால் இல்லை குரூப் கால் நீங்க வந்தீங்க அப்படின்னா நான் உங்க எல்லாத்துக்குமே சேர்ந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு குரூப்பா உங்களுக்கு உங்களோட லைஃப்பை கேரண்டி பண்ணி கொடுக்கலாம் எல்ஐசியில். ஸோ யோசிச்சு பாருங்க. நன்றி, வணக்கம்.